ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். உங்கள் மலரக்காவோட பிறந்த நாள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் என்னுடைய உண்மை நிகழ்வை சொல்லிட்டு வரேன். வாங்க இன்னைக்கு நம்ம இன்னொரு உண்மை சம்பவத்தோட வீடியோவை தொடங்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த எனக்கு முழு பரீட்சை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முழு பரீட்சை ஸ்டார்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு மாரியம்மன் கோயில், மாரியம்மன் கோயிலும் அந்த டயத்தில் கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ரேடியோ செட்டு வச்சு, அதாவது எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு 50 அடி அளவு தான் இருக்கும், கோயிலுக்கும் எங்கள் வீட்டுக்கும். அப்போ ரேடியோ செட்டு வச்சு சூப்பராக கொண்டாடுவாங்க. வருஷம் வருஷம் நல்ல முளைப்பாரி போட்டு ஆத்தால நல்ல மகிழ்ச்சியாக நடத்தி நல்லபடியாக வைப்பாங்க. மாரியம்மன் தெய்வத்துக்கெலாம் முளைப்பாரி போடுறது தான் ரொம்ப முக்கியம். இன்னொன்று கும்மி கொட்டுறது. கும்மி எந்த அளவுக்கு நம்ம கொட்டுறோமோ அந்த அளவுக்கு ஆத்தா மகிழ்ச்சியாகவும் இருப்பா, நம்மளுடைய முளைப்பாரியும் நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஐடியா. இப்போ எனக்கு முழு பரீட்சை டைம், திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 ஒரே நேரத்தில் வந்துடுச்சு. என்னால் சுத்தமாக படிக்கவே முடியல. ஏன்னா ரேடியோ செட்டு 8 நாள் கணக்கு அந்த முளைப்பாரி வளர்றதுக்கு. அப்போ 8 நாளும்போது 8 நாள் முளைப்பாரிக்கு 10 நாள் அந்த 15 நாள் ஆயிடும். 15 நாளும் அந்த தெருவும் ஜேஜின்னு இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் எனக்கு அந்த நேரம் பார்த்து பரீட்சை வச்சிட்டாங்க. பரீட்சை இல்லைன்னா நானும் ஜாலியாக இருந்திருக்கேன். ஏன்னா 10th நான் அப்படி அசால்ட்டாக இருக்க முடியாது. என்ன பண்ணிட்டேன், அந்த பரீட்சைனால என்னால் சுத்தமாக படிக்கவே முடியல. அப்போலாம் இப்போ 10 மணிக்கெலாம் ரேடியோவை ஆஃப் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போலாம் அப்படி கிடையாது. அதான் எப்படி கும்மி கொட்டி எல்லாம் முடிக்க 12 1 மணி ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிய காலம் 5 மணிக்கு திருப்பி ரேடியோ போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதில் நான் படித்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி சொல்கிறது, லேடிஸ் பிரச்சனை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லேடிஸ் பிரச்சனை எப்படியும் ஒரு 5 நாள் 3 நாள் 7 நாள் கூட வைங்களேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலேனாலும் சரி, அதுதான் உண்மை. 30 நாளும் இருந்துச்சு. 30 நாளும் நான் அந்த அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கோயில் திருவிழா ஒரு பக்கம், ஒரு பரீட்சை ஒரு பக்கம், எனக்கு உடம்பு ரீதியாகவும் பிரச்சனை. 30 நாளும் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா சத்தியமாக லேடிஸ்னால அதை தாங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரில. 3 நாள் 5 நாள்னாலே ஒரு மன உளைச்சல், பெயின், ஒரு மாதிரி எதை பார்த்தாலும் டென்ஷன், இந்த மாதிரியெல்லாம் சில அதை எப்படி சொல்கிறது சிம்டம்ஸ்கள் லேடிஸ்க்கு இருக்கும். அந்த ஒரு எனக்கு 30 நாளும் இருந்துச்சு. எங்கள் அம்மாவை என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பள்ளிவாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க, கயிறு மந்திரிச்சு போடுறாங்க, கேட்கல. கோயில்களுக்கு போய் தீர்த்தத்தை வாங்கிட்டு அடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பயந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா செய்கிறாங்க. எனக்கு ஒன்றுக்கும் அது அடங்கலை. பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவை காலையில் எங்கள் அம்மா எந்திரிச்சு உரல்ல இடித்து அந்த சாறை எடுத்து ஒரு பெரிய கிளாஸ், இவ்வளோ பெரிய கிளாஸில் கொடுப்பாங்க. ஆனால் குடிக்கவே முடியாது. அது துவர்ப்பு, அதில் எதுவுமே கலக்க மாட்டாங்க. வெறும் வாழைப்பூவை இடித்து அந்த சாறை புழிஞ்சு குடிக்க சொல்லுவாங்க. குடித்தா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ரீட்மெண்ட். எங்கள் அம்மாட்ட யாரோ சொல்லவும் எங்கள் அம்மாவும் அதே இடித்து 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 கொடுத்து பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே அடங்கலை. எது செஞ்சாலும் கண்ட்ரோலே ஆகலை.
சரி என்ன பண்ணுறது, அதோட போய் நம்ம பரீட்சை எழுதியே ஆகணும். அதான ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் காரணம் காட்டி நான் பரீட்சை எழுதாமல் இருந்தேன்னா என்னோட லைஃப் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாங்கி ஒரு வழியாக தாங்கி தடுத்து போயிட்டேன். போய் பரீட்சையும் எழுதியாச்சு. பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்க போதோ தெரியல. ஏன்னா நார்மலாக போய் எழுதியிருந்தா கூட எனக்கு பயம் வந்திருக்காரு. நான் வந்து ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லாத ஒரு டைம் பரீட்சை வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு வழியாக போய் எழுதிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு இது இப்போ எப்படி அது மாதிரி தான் ஒரு 1.5 மாதமா 1 மாதத்துக்கு அடுத்து ரிசல்ட்டு வருது. ரிசல்ட்டு வந்தால் வீட்டில் அப்பயும் யாருமே கிடையாது. அப்போ பேப்பர் வாங்கி நியூஸ் பேப்பரில் தான் நம்ம நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். பெரியாக கொடுப்பாங்க, ரொம்ப புதுசாக இருக்கும். இந்த ஒரு பக்கத்துலேயே வந்து எத்தனையோ பிள்ளைங்க நம்பர் அதில் போடணும். அதனால தான் ஒன்று புதுசாக போடுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறது, அன்றைக்கி ரிசல்ட் அன்றைக்கி எங்கள் மாமா பையன் தான் அவன் வீட்டில் இருந்தேன். ஒருத்தன் அவன்ட்டு சொல்லி ஒரு பேப்பர் வாங்கிட்டு வர ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உடனே அவன் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்குறேன். தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என் நம்பரே காணோம். ஐயோ இது என்னடா வம்பா போச்சு, நம்மளே கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு எப்படியோ எழுதணுமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரே பதட்டம், ஒரு படபடப்பு எல்லாம் வருது எனக்கு. அப்போ அந்த நம்பர் அப்படி விட்டு பார்க்குறேன். மாமா போய்ட்டுன்னு சொல்கிறேன், நீயாச்சும் பாருவா நம்பர் தெரியுதானே அப்படின்ட்டு. அவன் பார்த்துட்டு ஓ நம்பரே இதில் இல்லை அப்படின்ட்டேன். ஐயோ இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், எனக்கு கை கால் ஒன்றும் ஓடலை. சரி ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பக்கமாக இருக்குதுங்க. அது கூட எல்லாம் சேர்ந்து தான் நான் ஸ்கூலுக்கு வருவேன். அப்போ என்ன பண்ணேன், சரி ஏடா உனக்கும் தெரிய மாட்டேங்குது என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை எடுத்துக்கிட்டு வேகமாக எங்கள் டியூஷன் மிஸ்கிட்ட போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். மிஸ்ஸுக்கு வந்து நல்லா கரெக்டாக தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பண்ணிட்டேன், பேப்பரை தூக்கிட்டு எங்கள் மிஸ்ஸிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் போகிறேன். அதில் என்ன பண்ணுறேன், எங்கள் மாமா பையன் அவன் சும்மா இருக்க மாட்டாம போச்சு 10ஆம் கிளாஸில் மலர்கொடி என்ற பொண்ணு ஃபெயில் ஆயிடுச்சு, கிணத்துல விழுக போகுது அப்படின்னு இன்னைக்கு நினச்சா சிரிக்கிறேன். அன்னைக்கு அவன் சொல்லும் போது உண்மையிலே இன்னும் எனக்கு வந்து அந்த இது மறக்க முடியலை. போ பேப்பரில் உன் நம்பரே இல்லை, போ எங்கிட்டாச்சும் விழுந்து சாவு அப்படின்ற அவன் வேற போலாங்கிட்டு சொல்லி அவனை திட்டி விட்டுட்டு வேகமாக எங்கள் வீட்டில் இருந்து டியூஷன் 1/4 மணி நேரம் அவன் நடக்கணும். போட ஆரம்பிச்சுட்டு அவனை திட்டிட்டு வேகமாக பேப்பர் எடுத்துக்கிட்டு போகிறேன். டியூஷன் மிஸ்ஸிட்டியாச்சும் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக போய் போகிற வழியில் ஒரு 10 நிமிஷம் நடந்துருப்பேன். அவனுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்கு. அந்த பிள்ளை வீட்டுக்கு நான் போகலை. அதே நான் வந்து டியூஷன் மிஸ்ஸை தேடி ஓடினேன்னா அந்த பிள்ளை வயிற்றாப்புல வந்துச்சு. எங்கே அப்படி ஓடுற அப்படின்னு சொல்லிச்சு. என் நம்பரை காணும் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிள்ளைய பார்த்தேன். ஆடா லூஸு இதுக்கு போய் அழுகிற, வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையும் பேப்பரை வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். பேப்பரை வாங்கி அதுவும் தேட ஆரம்பிக்குது. பார்த்தா தேடிக்கிட்டே இருக்கோம். நானும் அந்த பிள்ளையும் நான் என் நம்பரவே காணோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரே மன நிம்மதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்கள் மலரக்கா பாஸ் ஆகிருக்கனா ஃபெயில் ஆகிருக்கனா அப்படின்றத நாளைக்கு நிகழ்வில் நம்ம பார்ப்போம். 23வது பகுதி தான் இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்குது. 24வது பகுதியில் நம்ம அந்த நிகழ்ச்சி என்னன்னு பார்ப்போம். பாஸா ஃபெயிலா என்னன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், பொன்தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.